வணக்கம் அன்பு நண்பர்களே. சன் அஸ்ட்ரோ மீடியா நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். தினமும் இன்றைய ராசிக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நவக்கிரகங்களின் நல்லாசிகள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 9/3/2026 விஸ்வாவசு ஆண்டு மாசி மாதம் 25ஆம் நாள் திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். கும்பலக்கணம் இருப்பு இன்று 57 வினாடி. சூரிய உதயம் இன்று 6:26க்கு. கரணன் 9 மணி முதல் 10:30 மணி வரை. திதி இன்று இரவு 11:58 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று மாலை 4:44 வரை விஷாகம், பின்பு அனுசம். நாமயோகம் இன்று காலை 8:09 வரை வியாகாதம், பின்பு ஹர்சனம். கரணம் இன்று காலை 10:59 வரை கரசை, பின்பு இரவு 11:58 வரை வணிசை, பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று மாலை 4:44 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று மாலை 4:44 வரை ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. அப்போ இந்த 2 நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புதிய முயற்சிகள்லையும் நீங்கள் ஈடுபட வேண்டாமுங்க. நீண்ட பயணங்கள் ஏதாவது மேற்கொள்வதாக இருந்தாலும் சரி, திட்டமிட்டிருந்தாலும் சரி, அதையெல்லாம் தவிர்த்துருங்க. அதே போல் புதிய பொருட்கள், ஆடை, ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்குவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. சந்திராஷ்டம தினங்களில் உங்களுக்கு மன உளைச்சல், மனக்குழப்பம் இதெல்லாம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. வேலையில் ஒரு விதமான மந்தத்தன்மை ஏற்படும். நீங்கள் செய்கின்ற செயலில் பார்த்தீங்கன்னா பொறுமையின்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ அடுத்தவர்கள் மீது ஆத்திரம், எரிச்சல், கோபம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இன்று அதிகமாக காணப்படும். எச்சரிக்கையாக இருங்க. சந்திராஷ்டம நாளில் எந்த ஒரு முக்கிய செயலையும் நீங்கள் செய்ய வேண்டாம். அசைவ உணவுகளை முற்றிலும் தவிர்த்து ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு அதிக நன்மையை ஏற்படுத்துங்க. இன்றைய நாளுக்கான பண்டிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி புன்னமர வாகனத்தில் கண்ணன் அலங்காரம். திருப்பரங்குன்றம் ஸ்ரீ ஆண்டவர் புறப்பாடு. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வழிபட உங்களுக்கு சகல நன்மைகளும் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. விரதாதி விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று தேய்பிறை சஷ்டி இருக்குங்க. அப்போ தேய்பிறை சஷ்டியில் சிறப்பான பலன்களை பெறணும் அப்படின்னா நீங்கள் முருக வழிபாடு செய்வது மிக மிக அவசியம்ங்க. வினிதீர்ப்பான் வேலவன் என்பது வெறும் வார்த்தை அல்லங்க, அவருடைய அருளால் விலை நீங்க பெற்ற அடியார்களுடைய அனுபவபூர்வமான ஒரு அருள்வாக்காகுங்க. அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்கு 3 விரதங்கள் முக்கியமாக கடைபிடிக்கப்படுதுங்க. அவை வார விரதம், நட்சத்திர விரதம், திதி விரதம்னு 3 விரதங்கள். அதாவது செவ்வாய்க்கிழமைகளில் அனுஷ்டிப்பது வார விரதம், கிருத்திகை நட்சத்திரத்தில் அனுஷ்டிப்பது நட்சத்திர விரதம், சஷ்டி திதியில் அனுஷ்டிப்பது திதி விரதம்ங்க. அப்போ மாதந்தோறும் வரக்கூடிய முக்கிய விரதங்களில் ஒன்றான இந்த சஷ்டி விரதம் பற்றி தான் இன்றைய பதிவில் நம்ம தேய்பிறை சஷ்டியை வைத்து நம்ம தெளிவாக சொல்ல போகிறோம். அப்போ சஷ்டி விரதம் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஷ்டி என்பது சந்திரனுடைய இயக்கத்தை அடிப்படையாக கொண்ட கால கணிப்பு முறையில் 15 நாட்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய நாளை குறிக்கிறதுங்க. அப்போ இந்த நாள் பொதுவாக திதி என்னும் பெயரால் அழைக்கப்படுதுங்க. அமாவாசை நாளுக்கும் பௌர்ணமி நாளுக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய 6வது நாள் சஷ்டி ஆகுங்க. அமாவாசை அடுத்து வரக்கூடிய சஷ்டியை சுக்லபக்ஷ அதாவது வளர்பிறை சஷ்டி என்றும், பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய சஷ்டியை கிருஷ்ணபக்ஷ சஷ்டி அதாவது தேய்பிறை சஷ்டி என்றும் நம்ம அழைக்கப்படுதுங்க. திருமணம் இல்லாமல் ஒருவருக்கு வாழ்க்கை எப்படி முழுமை அடையாதோ அதுபோல தாங்க குழந்தை இல்லாமல் திருமண வாழ்க்கை நிறைவு பெறாதுங்க. அப்போ இந்த சஷ்டி விரதம் இருந்தால் நல்ல குழந்தை பேரு கிடைக்கக்கூடுங்க. நம் உள்ளத்தில் இறைவன் குடிகொள்வான் என்ற ஒரு பொருளும் உண்டுங்க. மாதந்தோறும் வருகிற சஷ்டி மிகவும் விசேஷமானதுங்க. வழிபாட்டுக்கும் பூஜைக்கும் உரிய அற்புதமான சஷ்டி திதியில் முருகப்பெருமானுக்கு விரதம் மேற்கொள்வது எண்ணற்ற பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. நீங்கள் விரதம் இருக்க முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சஷ்டியில் சஷ்டி தினத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்து விட்டு பூஜை அறையில் வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய முருகன் படத்திற்கு வாசமிக்க மலர்களை சாற்றி தீபங்கள் ஏற்றி ஏதேனும் இனிப்புகளை நெய்வேத்தியம் செய்து முருகனுக்குரிய கந்தசஷ்டி கவசம், சண்முக கவசம் போன்ற மந்திர பாடல்களை நீங்கள் துதித்து வர வணங்க வேண்டுங்க. அவரை
முருகனுக்கு பூஜை செய்து விரதத்தை தொடங்கி அருகிலுள்ள முருகன் ஆலயத்திற்கு சென்றும் வரலாமுங்க. இந்த விரதத்தை முழு நேரமும் இருக்க முடியாதவர்கள் பால் மற்றும் பழம் போன்றவற்றை நீங்கள் சாப்பிடலாமுங்க. வேலைக்கு செல்பவர்களாக இருந்தீங்கன்னா காலையில் பூஜையை முடித்து விளக்கை மலையேற்றி விட்டு பின்னர் வேலைக்கு தாராளமாக நீங்கள் செல்லலாம். மீண்டும் மாலையில் இதே போல் பூஜை செய்து விரதத்தை முடித்து கொள்ளலாம். வீட்டிலேயே இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா விரதம் முடியும் வரை முருகனுக்கு விளக்கேற்றி வைப்பது மிகவும் நல்லதுங்க. அதுபோல் சஷ்டி அன்று மாலையில் முருகப்பெருமானுக்கு சர்க்கரை பொங்கல் அல்லது எலுமிச்சை சாதம் நைவேத்தியம் செய்து அக்கம் பக்கத்தாருக்கு வழங்க வீட்டின் திருஷ்டி எல்லாம் கழிந்து விடுங்க. கடன் தொல்லைகள் குறையும் என்பதும் உறுதிங்க. அப்போ உண்ணாவிரதத்துடன் மௌன விரதம் சேர்த்து அனுஷ்டிப்பதால் பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுங்க. மாலையில் அருகிலுள்ள கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை வணங்க வேண்டுங்க. மேலும் நவக்கிரக சன்னதியில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுக்கு தீபங்கள் ஏற்றி வணங்க வேண்டுங்க. பின்பு வீடு திரும்பியதும் பூஜை அறைக்கு சென்று முருகப்பெருமானை வணங்கி உங்களுடைய சஷ்டி விரதத்தை முடித்து அவருக்கு வைக்கப்பட்ட நெய்வேத்திய பிரசாதங்களை சாப்பிட்டு நீங்கள் விரதத்தை முடித்து கொள்ளலாமுங்க. அப்போ இந்த சஷ்டியின் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஷ்டி முருகனுக்குரிய ஒரு சிறந்த நாளாகுங்க. இந்த திதியில் வேலைக்கு சேருதல், வீடு வாகனம் வாங்குதல், மருத்துவ தொழில் தொடங்குதல் போன்றவற்றிற்கு செய்ய ஒரு உகந்த நாளாகுங்க. அப்போ சஷ்டி விரதம் இருந்தால் குழந்தை பேரு கிடைக்கும் என்பது நம்பிக்கைங்க. சஷ்டி விரதம் இருந்தால் நம் உள்ளத்தில் இறைவன் குடிகொள்வார்கள்ங்க. திருமணம், வாகனம், வீடு ஆகியவற்றை தரக்கூடியவரும் சுக்கிரன் தாங்க. அதனால் சஷ்டி திதியில் விரதம் இருந்தால் வேண்டிய அனைத்தையுமே பெறலாமுங்க. 16 பேர்களில் ஒன்றாகவே இந்த குழந்தை பேரும் கருதப்படுதுங்க. அதனால் குழந்தை பேருடன் மீதமுள்ள 15 பேர்களையும் அளிக்கக்கூடிய வல்லமை இந்த சஷ்டி விரதத்திற்கு உண்டுங்க. சஷ்டியில் விரதம் இருந்தால் முருகனுடைய அருளை பெற்று வாழ்க்கையில் அனைத்து செல்வ வளமையும் உங்களுக்கு வளமும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அப்போ தேய்பிரை சஷ்டியில் விரதம் இருந்தால் அந்த விரதத்தினுடைய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறக்கூடுங்க. ஈடுபடக்கூடிய நீங்கள் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அனைத்திலும் சிறப்பான வெற்றிகள் உண்டாகக்கூடும். குழந்தை இல்லாதவர்களுக்கு விரைவில் குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். பொருளாதாரத்தில் இருந்து வந்த தேக்க நிலைகள் எல்லாமே நீங்கும். தொழில் வியாபாரங்களில் நல்ல லாபங்கள் பெருகும். எந்த ஒரு பிரச்சனையும் தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய மனோபலம் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. மன உளைச்சல், கவலைகள் எல்லாம் நீங்கி மன அமைதியும் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விரதமாக இந்த தேய்பிரை சஷ்டி விரதம் உங்களுக்கு இருக்குங்க. அதே போல் இன்றைய நாளுக்கான சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மந்திரம் கற்க மிக சிறந்த நாள், கிணற்றை சீர்படுத்த மிக நல்ல நாள், அக்னி காரியங்களை செய்ய மிக உகந்த நாள், சிற்பக்கலை கற்பதற்கு மிக ஏற்ற நாள். திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையில் இன்றைய நாளுக்கான லக்கண நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்ப லக்கணம் இருப்பு இன்று அதிகாலை 4:58 மணி முதல் 6:50 மணி வரை, மீன லக்கணம் 6:51 மணி முதல் 8:32 மணி வரை, மேஷ லக்கணம் 8:33 மணி முதல் 10:14 மணி வரை, ரிஷப லக்கணம் 10:15 மணி முதல் 12:07 மணி வரை, மிதுன லக்கணம் 12:08 மணி முதல் 2:13 மணி வரை, கடக லக்கணம் 2:14 மணி முதல் 4:25 மணி வரை, சிம்ம லக்கணம் 4:26 மணி முதல் 6:31 மணி வரை, கன்னி லக்கணம் 6:32 மணி முதல் 8:30 மணி வரை, துலாம் லக்கணம் 8:31 மணி முதல் 10:30 மணி வரை, விருச்சக லக்கணம் 10:31 மணி முதல் 12:36 மணி வரை, தனுசு லக்கணம் 12:37 மணி முதல் 2:48 மணி வரை, மகர லக்கணம் 2:49 மணி முதல் 4:53 மணி வரை. நம்மளுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நம்ம வேண்டும் நினச்சோம்னா நிச்சயம் நீங்கள் இதை தொடர்ந்து கடைபிடிங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுபஹோரைகள் அறிந்து நீங்கள் செயல்படுங்க. ஹோரை அறிந்து செயல்படுபவர்களை யாராலும் வெல்ல முடியாது என்பது சித்தர்களுடைய அருள்வாக்குங்க. சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் ஆகிய 4 ஹோரைகள்லேயும் நீங்கள் சுபகாரியங்கள் செய்யலாம். இந்த 4 ஹோரைகளும் நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஹோரைங்க. சூரியன், செவ்வாய், சனி இந்த 3 ஹோரைகளில் சுபகாரியங்களை எல்லாம் தவிர்த்துருங்க. இந்த 3 ஹோரைக்குண்டான செயல்பாடுகளை எல்லாம் செய்வது மிக சிறந்த பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இன்றைய நாளுக்கான ஹோரை நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை 6 மணி முதல் 7 மணி வரை சந்திர ஹோரை, 7 மணி முதல் 8 மணி வரை சனி ஹோரை, 8 மணி முதல் 9 மணி வரை குரு ஹோரை, 9 மணி முதல் 10 மணி வரை செவ்வாய் ஹோரை, 10 மணி முதல் 11 மணி வரை சூரிய ஹோரை, 11 மணி முதல் 12 மணி வரை சுக்கிர ஹோரை, பிற்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை புதன் ஹோரை, 1 மணி முதல் 2 மணி வரை சந்திர ஹோரை, 2 மணி முதல் 3 மணி வரை சனி ஹோரை, மாலை 3 மணி முதல் 4 மணி வரை குரு ஹோரை, 4 மணி முதல் 5 மணி வரை செவ்வாய் ஹோரை, 5 மணி முதல் 6 மணி வரை சூரிய ஹோரை, இரவு 6 மணி முதல் 7 மணி வரை சுக்கிர ஹோரை, 7 மணி முதல் 8 மணி வரை புதன் ஹோரை,
8 மணி முதல் 9 மணி வரை சந்திரஹொரை, 9 மணி முதல் 10 மணி வரை சனிஹொரை, 10 மணி முதல் 11 மணி வரை குருஹொரை, 11 மணி முதல் 12 மணி வரை செவ்வாய் ஹொரை, நள்ளிரவு 12 மணி முதல் 1 மணி வரை சூரிய ஹொரை, 1 மணி முதல் 2 மணி வரை சுக்கிர ஹொரை, 2 மணி முதல் 3 மணி வரை புதன் ஹொரை, அதிகாலை 3 மணி முதல் 4 மணி வரை சந்திர ஹொரை, 4 மணி முதல் 5 மணி வரை சனி ஹொரை, 5 மணி முதல் 6 மணி வரை குரு ஹொரை. இன்று திங்கட்கிழமை என்பதால் பார்த்தீங்கன்னா சந்திர ஹொரை உங்களுக்கு மிக மிக விசேஷம் வாய்ந்ததுங்க. இந்த சந்திர ஹொரை பார்த்தீங்கன்னா நவக்கிரகங்களில் மாதாக்காரகன் மனக்காரகன் என்றெல்லாம் சொல்லக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த சந்திர பகவான் தாங்க. வளர்பிறை காலத்தில் சந்திர ஹொரை ஒரு மிக நல்ல ஹோரையாகவே கருதப்படுதுங்க. அப்போ இந்த ஹோரைகளில் திருமணம் போன்ற நிகழ்வுகள், சீமந்தம் போன்ற விஷயங்கள், குழந்தைகளுக்கு மொட்டையடித்து காது குத்துற விஷயங்கள், பெண் பார்ப்பது, பதவி ஏற்பது, வேலைக்கு புதிதாக விண்ணப்பிப்பது, வங்கி கணக்கு புதிதாக தொடங்குறது ஆகியவற்றை எல்லாத்தையும் நீங்கள் செய்யலாமுங்க இந்த வளர்பிறை சந்திர ஹோரையில். அதே போல் இந்த ஹோரைகள் காலத்தில் எல்லா சுபகாரியங்களையும் செய்யலாம். குறிப்பாக பெண்களாக இருந்தீங்கன்னா பெண்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்துமே வெற்றியாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஹோரைங்க. வியாபார விஷயமாகவோ அல்லது புனித யாத்திரையாகவோ பயணம் செய்யவும் ஏற்ற ஹோரைங்க. பிறரை நீங்கள் சந்தித்து பேசவும் செய்யலாமுங்க இந்த ஹோரைகளில். அதே போல் இன்றைய நாள் திங்கட்கிழமையில் சந்திரனுக்கு தொடர்புடைய ஒரு நாளாக இருப்பதால் இன்றைய நாளில் ஒவ்வொரு திங்கட்கிழமையிலுமே வெள்ளை நிற உடைகளை அணிந்து கொண்டு நீங்கள் சந்திரனை வழிபட்டு வாங்க. உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் மன அமைதியும் சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் குடும்பத்தில் நல்ல ஒரு மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக இருப்பாருங்க. அதே போல் இன்றைய நாள் திங்கட்கிழமையில் ரிஷபம், கண்டகம், கன்னி, விருச்சகம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாகவும் இருப்பதால் நீங்கள் எந்த ஒரு முயற்சிகள் பண்ணாலும் அந்த முயற்சிக்குண்டான பலன்கள், சாதகமான வாய்ப்புகள் எல்லாமே உண்டாகக்கூடும். இன்றைய நாளுக்கான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, விருச்சகத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, புதன், சூரியன், செவ்வாய், மீனத்தில் சுக்கிரன், சனி. இனி 12 ராசி அன்பர்களுக்கும் இன்றைய நாள் பலன்களை நாம் பார்ப்போம்ங்க. மேசராசி மேசலக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் சந்திரனுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் ராகு, சூரியன், செவ்வாய், புதன் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அதே போல் விரயஸ்தானத்தில் சுக்கிரன், சனியுடைய பயணமும் சேர்ந்து இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறந்த நாளாக இருக்கக்கூடிய ஒரு சாதகமான அமைப்பு எல்லாமே உங்களுக்கு காணப்படுமானா நிச்சயம் இல்லைன்னு தாங்க சொல்லுவேன். உங்களுக்கு சற்று பலன்கள் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. முக்கிய முடிவுகள் எடுப்பதை இன்றைய நாள் தவிர்த்துருங்க. ஏதாவது முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2-3 நாட்கள் கழித்து நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை எல்லாம் கொடுக்குங்க. பொது காரியங்களில் நீங்கள் ஈடுபாடு உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. அப்போ தொழில் சம்பந்தமாக வெளியூர் பயணம் செல்ல நேரும் இன்றைய நாள். அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த கடன் உதவிகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அதே போல் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படுங்க. அப்போ நிலுவையில் இருந்து வந்த பணிகளை எல்லாம் இன்றைய நாள் செய்து முடிப்பீங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளுன்னே சொல்லலாமுங்க. எதுலையுமே அவசரம் இல்லாமல் செயல்பட வேண்டிய ஒரு நாளுங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உறவினர்களுடன் வீண் மனஸ்தாபங்கள்லாம் ஏற்படக்கூடும். அதனால் கொஞ்சம் பொறுமையையும் கடைபிடிக்க வேண்டியது மிக நல்லது. பிள்ளைகளால் சில செலவுகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு அதிகம் உள்ளதால் கொஞ்சம் அனுசரித்து செல்வது இன்றைய நாள் நல்லது. அப்போ சகோதரர்களுடைய சில பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படலாம். அதனால் சகோதரர்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்க. வியாபாரத்தில் விற்பனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுமாராக தாங்க இருக்குது. அப்போ அம்பிகை வழிபாடு உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று ஒரு பரபரப்பான ஒரு பணிச்சூழல் தாங்க உங்களுக்கு காணப்படும். ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு நேரம் கூட இருக்காதுங்க இன்றைய நாள். அப்போ திட்டமிட்டு நீங்கள் பணியாற்ற வேண்டியது மிக நல்லது. அப்போ இன்றைய நாள் தொழிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலைகள் தாங்க காணப்படுது. எப்பொழுதும் போல் உங்களுடைய தொழில் நடைபெறும். ஆனால் லாபங்கள் சற்று குறைந்து காணப்படுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் எழக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதனால் கொஞ்சம் துணையுடன் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு நாளாக ஏற்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய உறவுகளில் கொஞ்சம் சுணக்கங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதனால் இப்போ இன்றைய நாள் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது நல்லது. அப்போ உங்களுடைய உறவுகளை நீங்கள் பராமரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சில விஷயங்களை அன்வான்ட் திங்ஸை நீங்கள் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எந்த விஷயத்தையுமே எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க.
நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய வங்கிகளில் கணிசமான தொகை பராமரிக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழலே இல்லைன்னு தாங்க சொல்லுவேன். செலவுகள் உங்களுக்கு இன்று அதிகமாக காணப்படும். அதனால் உங்களுடைய சேமிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு குறைந்து காணப்படும். இன்றைய நாள் குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க இதுவரை இருந்து வந்த மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு அமைதியின்றி காணப்படுவீங்க. அப்போது மனதில் சில விஷயங்களில் பதட்டம், ஒரு உள்ளுணர்வு இதெல்லாம் அதிகமாக இருப்பதால் கொஞ்சம் ஆரோக்கியத்தை நீங்கள் பாதிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குங்க. இன்றைய நாள் சிந்தனைகளில் கொஞ்சம் தெளிவாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறையுடன் இருப்பது மிக நல்லது. அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெருக்கமானவர்கள் மூலம் பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் எல்லாமே உருவாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் ஆன்மீகம் தொடர்பான ஒரு சிந்தனைகளும் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சக ஊழியர்கள் எல்லாமே ஆதரவாக செயல்படுவாங்க. அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முன்னேற்றகரமான ஒரு சூழ்நிலைகளும் இன்றைய நாள் ஏற்படக்கூடுங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கடன் சார்ந்த செயல்களில் கொஞ்சம் விவேகமுடனும் கொஞ்சம் பொறுமையுடனும் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குதுங்க. மேச ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் மற்றும் குரு ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் முயற்சி பண்ணினா மிக சிறப்பாக முடியுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் நீங்கள் செவ்வாய் மற்றும் புதன், குரு ஹோரையில் செய்தீங்கன்னா மிக சிறப்புங்க. ரிஷப ராசி, ரிஷப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்களெல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 4ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் சந்திரனுடைய பயணமும், அதே போல் 10ஆம் பாவத்தில் ராகு, சூரியன், செவ்வாய், புதன் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. லாபஸ்தானத்தில் சுக்கிரன், சனி பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு அனுகூலம் நிறைந்த நாளாக இருக்காதுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சற்று பலன்கள் பார்த்தீங்கன்னா சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ சில சமயங்களில் நீங்கள் பொறுமையின்றி இன்றைக்கு காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. அப்போ நீங்கள் தைரியம் இழக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நிறைய இருப்பதால் கடினமான சூழ்நிலைகள் எல்லாமே இன்றைய நாள் கொஞ்சம் இருக்குங்க. அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. முக்கிய முடிவுகள் எடுப்பதை இன்றைய நாள் தவிர்த்துருங்க. ஏன்னா அந்த முக்கிய முடிவுகள் ஏதாவது எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா 2-3 நாட்கள் கழித்து பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு சிறப்பான பலன்கள் எல்லாம் ஏற்படுங்க. சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் சில விஷயங்களில் ஏற்படக்கூடும். பயணங்கள் மூலம் ஒரு புதிய அனுபவம் எல்லாம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ ஆன்மீகம் தொடர்பான சிந்தனைகள் உங்களுக்கு மனதளவில் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. உத்தியோகத்தில் திறமைக்கு ஏற்ப புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. அப்போ மகான்களுடைய தரிசனத்தால் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுது. சுற்று வட்டாரத்தில் உங்களுடைய மதிப்பு, மரியாதை ஒரு சில விஷயங்களில் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. மனதில் இனம் தெரியாத சில குழப்பங்கள்லாம் ஏற்படக்கூடும். அன்றாட பணிகளில் கூட உங்களுக்கு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. தாய் வழி உறவுகளுக்காக பார்த்தீங்கன்னா செலவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயமாக உங்களுக்கு ஏற்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே வீண் விவாதங்கள்லாம் ஏற்படக்கூடும். அதனால் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பது நல்லதுங்க. வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் பாதிப்பு எதுவுமே இருக்காதுங்க. உங்களுக்கு வியாபாரத்தில் எவ்வளோ பிரச்சனை இருந்தால் கூட உங்களுடைய தொழிலை எந்த விதத்திலையுமே உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. இன்றைய நாள் துர்க்கையை வழிபடுவது உங்களுக்கு தடைகளை தகர்க்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகளில் சில தவறுகள் செய்ய வாய்ப்பு நிறையாக இருப்பதால் நீங்கள் இன்றைய நாள் திட்டமிட்டு எந்த ஒரு செயல்பாடுகளாக இருக்கும் கவனத்துடன் செயலாற்ற வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. தொழில் விஷயங்களில் உங்களுக்கு சில பாதிப்புகள் இருந்தால் கூட உங்களுடைய வளர்ச்சி எந்த விதத்திலையுமே பாதிப்பு ஏற்படுத்தாதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு சில அற்பமான சில விஷயங்களை கூட நீங்கள் பெரிதாக்கி பேசக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் உங்களுடைய உறவுகளில் சில குழப்பத்தை எல்லாம் ஏற்படுத்தும். இன்றைய நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் மிக தெளிவாக இருக்க வேண்டிய ஒரு நாளுங்க. உங்களுடைய எண்ணங்களை கொஞ்சம் புரிந்து கொண்டு அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ உங்கள் கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா அந்யோன்யம் குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன
விஷயங்களில் சில தடைகள் ஏற்பட்டால் கூட அவங்க அதெல்லாம் எளிதாக சமாளித்து கடந்து விடக்கூடிய ஒரு நல்ல நாளுன்னே சொல்லலாமுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு காணப்படும். உங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய அஜாக்கிரதை காரணமாக இன்றைய நாள் ஏதாவது ஒரு பயணத்தின் போதோ பணம் இழப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நிதி நிலைமையில் நீங்கள் மிக மிக கவனமாக கையாள வேண்டிய ஒரு நல்ல நாளாக இருக்கணும்னா கொஞ்சம் கவனமுடன் கையாள வேண்டியது மிக நல்லதுங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் இளம் மஞ்சள் நிறம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் குடும்ப உறுப்பினர்களிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறைந்து ஒற்றுமைகள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பொழுதுபோக்கு செயல்களால் உங்களுக்கு காலங்கள் விரயம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. ரிஷப ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துங்க, உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா மிக சீக்கிரமே உங்களுக்கு நோய்கள் எல்லாம் குணமடைய காண்பீங்க. மிதுன ராசி, மிதுன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு லக்கணத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 3ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் ராகு, சூரியன், செவ்வாய், புதன் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 10ஆம் பாவத்தில் சுக்கிரன், சனி பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்களை எல்லாத்தையுமே மேம்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளையும் அமைத்து கொள்வீங்க. அது உங்களுக்கு இன்றைய நாள் சாதகமாக ஆக்கி கொள்ளக்கூடிய ஒரு திறமையும் பக்குவமும் உங்களிடம் காணப்படுங்க. அப்போ எதையுமே தைரியம், தன்னம்பிக்கையோடு செயல்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. சொத்து பிரச்சனைகளுக்கு இன்றைய நாள் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதே போல உங்களுக்கு பிரபலமானவர்களுடைய அறிமுகம் எல்லாமே ஏற்படும். அதன் மூலம் சில லாபங்கள் உண்டாகக்கூடும். புதிய தொழில்நுட்ப கருவிகள் மீதான ஒரு ஆர்வமும் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுங்க. வியாபாரத்தில் இதுவரை இருந்து வந்த இழுபறியான சில சூழல்கள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு விலகி செல்லக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்க போகுது. உத்தியோக பணிகளில் ஒரு மாற்றமான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குதுன்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் ஓரளவுக்கு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. எதிர்பாராத பணவரவு உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் பணவரவும் உங்களுக்கு நிறையாக காணப்படுது. வாழ்க்கை துணையால் சில மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா அன்பு, அரவணைப்பு, அந்யோன்யம் இது மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பது மிக நல்லது. வெளியூர் பயணங்கள் எல்லாத்தையும் தவிர்ப்பது இன்றைய நாள் மிக நல்லதுங்க. தாய் வழி உறவினர்கள் வகையில் சில சுப செலவுகள் எல்லாமே ஏற்படக்கூடுங்க. அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உற்சாகமான ஒரு சூழ்நிலைகள் காணப்படுங்க. அதே போல் நீங்கள் எதிர்பார்த்த அலுவலகத்தில் சில சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட லாபங்கள் நல்லா அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் அதிகமாகவே காணப்படுதுங்க. வேலை, தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்தில் உங்களுடைய செயல்திறனை இன்றைய நாள் வெளிப்படுத்துவீங்க. அந்த செயல்திறமை உங்களுக்கு மேலதிகாரிகளால் சில பாராட்டுக்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுடைய திறமைகளும் இன்றைய நாள் வெளிப்பட போகுது. தொழிலில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றங்களும் லாபங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா அன்பாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுடைய 2 பேருடைய புரிந்துணர்வு அதிகமாக நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ ஏதாவது நீங்கள் விட்டு கொடுத்து செல்லுங்க. சில சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்துக்குமே சின்ன சின்ன பிரச்சனைகள் டெய்லி வரதான் செய்யும். அந்த பிரச்சனைகளை கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. குழந்தைகளுக்கு கல்வியில் கொஞ்சம் சிறு சிறு தடங்கல்கள் வந்தால் கூட அவர்களை எளிதாக சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதே போல் சளி, இருமல் போன்ற உபாதைகள் எல்லாம் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமுடன் பார்த்து கொள்ள வேண்டிய நாளாக இருக்குங்க.
நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு நிதி நிலைமை மிக சுதந்திரமான ஒரு நிதி நிலைமை காணப்படுதுங்க. அதனால் இன்றைய நாள் வளமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவுமே இருக்காதுங்க. இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருமல், சளி இந்த மாதிரியான கிளைமேட் சேஞ்சஸ்னால உங்களுக்கு சில உபாதைகள் எல்லாம் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமுடன் பார்த்து கொள்ளுங்க. நல்ல தண்ணீர் குடிங்க. அதே போல நல்ல ஒரு நடைபயணம் செய்யுங்க. அதெல்லாம் உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீல நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உயர் அதிகாரிகள் இடத்துல கொஞ்சம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே உங்களுக்கு முற்றிலும் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எதிர்பார்ப்புகளை உங்களுக்கு நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அதே போல் இன்றைய நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் போட்டித் தேர்வுகளில் கொஞ்சம் பங்கேற்று பரிசுகளையும் பாராட்டுக்களையும் பெறும் வகையில் இன்றைய நாள் உங்களுக்கு அமையக்கூடுங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவது தொடர்பான சிந்தனைகளும் உங்களுக்கு இன்றைய நாள் அதிகரித்து காணப்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் மூலம் பார்த்தீங்கன்னா புதிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. இன்றைய நாள் மனதில் இருந்த அச்சங்கள் எல்லாமே உங்களுக்கு விலகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. மிதுன ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது போன்றவற்றிற்கு நீங்கள் புதன் ஹோரையை நீங்கள் செய்தீங்கன்னா வேகமாக உங்களுக்கு முடிய காண்பீங்க. சுப நிகழ்ச்சிகளை குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அல்லது செய்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு நல்லபடியாக முடியக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றுங்க. கடக ராசி, கடக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் சந்திரனுடைய பயணமும், அஷ்டமத்தில் ராகு, சூரியன், செவ்வாய், புதன் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 9ஆம் பாவத்தில் சுக்கிரன், சனி பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போதுங்க. அப்போ நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய கடின முயற்சிகள் மூலம் வெற்றி காணக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குதுங்க. தன்னம்பிக்கையுடன் இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுவீங்க. தைரியம், ஆற்றல், உத்வேகம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைய நாள் மிக அபரிவிதமான ஒரு வளர்ச்சியாக இருக்குங்க. மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா முற்றிலும் விலகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. உங்களுடைய செயல்பாடுகளில் அனுபவம் எல்லாமே வெளிப்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்கு. கல்வியில் இருந்து வந்த உங்களுக்கு ஆர்வமின்மை எல்லாமே பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு நிச்சயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருந்து கொள்ளுங்க. எதிர்பாராத சில உதவிகள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடுங்க. உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் அமையுது. கால்நடை தொடர்பான வியாபாரத்தில் உங்களுக்கு முயற்சிக்கு ஏற்ப உங்களுக்கு மேன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இன்று நீங்கள் தொடங்கக்கூடிய எந்த ஒரு புதிய முயற்சிகளாக இருந்தாலும் அதற்கு சாதகமான ஒரு முடிவுகள் உங்களுக்கு எட்டப்படுங்க. சிலருக்கு சகோதரர்கள் வகையில் நீங்கள் எதிர்பாராத ஆதாயம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடும். மனதில் உற்சாகம் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய ஒரு நாளாக, ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. வாழ்க்கை துணை, உறவினர்கள் வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கும் இன்றைய நாள் வாய்ப்புகள் நிறையாக காணப்படுதுங்க. அலுவலகத்தில் நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் எல்லாமே இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. அதே போல் சக ஊழியர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் முற்றிலும் இன்றைய நாள் உங்களுக்கு முற்றிலும் விலகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஏற்பாடுகள் எல்லாம் இன்றைய நாள் நிறையாக இருக்குங்க. வேலை, தொழில் விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேர்மை மற்றும் மன உறுதி இதன் காரணமாக உங்களுடைய பணிக்கு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடுங்க. அப்போ தொழிலில் நல்ல ஒரு திறம்பட உங்களுடைய முயற்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு எடுத்துக்கொண்டு நீங்கள் போடும் பொழுது அந்த தொழிலில் நல்ல வளர்ச்சியும் உண்டாக காண்பீங்க. வியாபாரத்தில் நல்ல லாபங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா நேர்மையாக நடந்து கொள்வீங்க. அப்போ துணையுடன் நீங்கள் நேர்மையாக நடந்து கொள்ளும் போதே பார்த்தீங்கன்னா உங்கள் இருவருக்கு உண்டான மனது பார்த்தீங்கன்னா ஒரே நேர்கோட்டில் இருக்குன்னு சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுடைய அன்பு, அரவணைப்பு, அந்யோன்யம் இதெல்லாம் மிக சிறப்பாக இருக்கு. குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்கு. நீங்கள் அதே போல் உங்களுடைய உறவினர்களுடைய அதாவது விழாக்களில் நீங்கள் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க.
குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியின்மையில் கொஞ்சம் ஆர்வமின்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் கொஞ்சம் கவனமுடன் பார்த்து கொள்ளுங்க. குழந்தைகளில் கல்வி தான் முக்கியம். அதனால் கல்வியில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இனிமேல் உங்களுக்கு முற்றிலும் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ பண வரவு உங்களுக்கு தாராளமாக இருக்குங்க. அதனால் இந்த கடன் விஷயங்களில் நீங்கள் எதையுமே நீங்கள் சிந்திக்க வேண்டாம். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு நிதி நிலைமை மிக அற்புதமாக காணப்படுது. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று மகிழ்ச்சியான ஆரோக்கியமான ஒரு மனநிலையில் நீங்கள் இருப்பதனால உங்களுடைய ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அப்போ மனதளவில் தைரியம், தன்னம்பிக்கை, ஆற்றல் இது எல்லாமே இருந்துச்சுன்னா ஆரோக்கியமும் மிக சிறப்பாக காணப்படுங்க. அதனால் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு இன்றைய நாள் எந்த ஒரு குறைபாடும் கிடையாதுங்க. அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் சந்தன நிறம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா எதுலையுமே நீங்கள் தீர யோசித்து முடிவு செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் கடன் பிரச்சனைகள் தீர ஆலோசனைகளும் உங்களுக்கு இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை இன்றைய நாள் இருக்க வேண்டுங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு ஒப்பந்தம்லாம் பார்த்தீங்கன்னா மிக சாதகமாக முடியக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுது. அதே போல் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகளில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடும். அதே போல் எதிர்பார்த்த வேலைகளும் உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. கடக ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், குரு, சுக்கிரன் ஆகிய குறைகள் பார்த்தீங்கன்னா மிகுந்த அனுகூலத்தை கொடுக்குங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துவதால் பார்த்தீங்கன்னா அதிக நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரு ஹோரையை பயன்படுத்துங்க, அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சிம்ம ராசி, சிம்ம லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் கேது பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் சந்திரனும், களத்திரஸ்தானத்தில் ராகு, சூரியன், செவ்வாய், புதன் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அதே போல் அஷ்டமத்தில் சுக்கிரன், சனி பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய எதிர்காலம் பற்றிய எண்ணங்களும் கனவுகளும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனதில் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்கு. உங்களுக்கு இன்று அதிர்ஷ்டங்கள் நிறைந்த நாளாகவும் இன்று காணப்படுதுங்க. அனைவரிடத்திலுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு காலமாக இருக்கு. இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு மிக அற்புதமான ஒரு சிறந்த நாளாக இருக்க போகுதுங்க. அதே போல பார்த்தீங்கன்னா கற்பனை சார்ந்த துறைகள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடும். நீங்க பிடித்த உணவுகளை எல்லாம் உண்டு மகிழக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக காணப்படுது. உங்களுடைய முக தோற்றப்பொழிவுல சில மாற்றங்கள் எல்லாமே ஏற்படும். உயர் அதிகாரிகளிடத்துல பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. வெளி வட்டாரத்துல பார்த்தீங்கன்னா செல்வாக்கு அதிகரிக்கக்கூடும். தடைப்பட்ட சில பணிகளை எல்லாமே நீங்க செய்து முடிப்பீங்க. இன்றைய நாள் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போது. அரசு தொடர்பான செயல்கள்ல உங்களுக்கு ஆதாயம் அடைவீங்க. இன்றைய நாள் பிறக்கக்கூடும். பிறருக்கு கொடுத்த வாக்குறுதிகள், கடன்கள் இதெல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. திருப்ப செலுத்தக்கூடிய வாய்ப்பும் உள்ளது. சகோதரர்கள் பார்த்தீங்கன்னா இன்று உங்களிடம் பணம் கேட்டு நச்சரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உள்ளதால கொஞ்சம் கவனமுடன் இருங்க. அரசாங்க வகையில நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் பார்த்தீங்கன்னா இழுபறியானா கூட உங்களுக்கு சில தடை தாமதங்கள் ஏற்பட்டா கூட முடிந்து விடுங்க. எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகளால் உங்களுக்கு நீங்க கூடும். அதனால நண்பர்களிடம் நீங்க எதிர்பார்த்த காரியங்களும் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடும். பிற்பகலுக்கு மேல பார்த்தீங்கன்னா நீங்க எதிர்பாராத பணவரவுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதுங்க. வியாபாரத்துல உங்களுக்கு லாபம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்பதை விட கூடுதலாக கிடைக்கக்கூடும். இன்றைய நாள் சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணிகடத்துல உன்னதமான ஒரு வளர்ச்சி அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கு. அப்போ உங்களுடைய செயல்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுக்கு இது மனதளவில் திருப்தி அளிக்கக்கூடிய விதத்துல இருக்கு. தொழில் வளர்ச்சி மிக அற்புதமாக இருக்கு. உங்களுடைய லாபங்கள் இன்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. காதல், குடும்பம், திருமணம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா இன்று பரிசு பொருட்களை நீங்க பகிர்ந்து கொள்வதன் மூலம் உங்களுடைய உறவுகள்ல மகிழ்ச்சி நிலவக்கூடுங்க. அதனால உங்களுடைய துணையிடம் பார்த்தீங்கன்னா திருப்தி காண்பீங்க. இன்றைய நாள் உறவுகள்ல மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடும். அன்பு, அரவணைப்பு பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக காணப்படுது. குடும்பத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்க போது. குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா இதுவரை இருந்து வந்த சில சிறு சிறு தடங்கல்கள், தாமதங்கள் இது எல்லாமே இன்றைய நாள்
விலகி ஒரு அற்புதமான முன்னேற்றகரமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே ஏற்படுதுங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பண வரவு உங்களுக்கு அதிகமாகவே காணப்படுங்க. அப்போ உங்களுடைய தேவைகளை இன்றைய நாள் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு உங்களுடைய தேவையான பணம், நிதி ஆதாரம் இதெல்லாம் மிக சிறப்பாக காணப்படுதுங்க. அற்புதமான ஒரு நிதி நிலைமை உங்களுக்கு இன்றைய நாள் காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுது. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கியமும் உங்களுக்கு சிறப்புடன் காணப்படுதுங்க. அப்போ உங்களுடைய வலிமை, தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாம் நிறைந்து காணப்படுவதாலேயே உங்களுடைய ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நிர்வாக பணிகளில் இருப்பவர்களுக்கு ஒரு முன்னேற்றங்கள் எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் மனதில் புதுவிதமான ஆசைகள் எல்லாமே உங்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் முதுநிலை கல்வி விஷயங்களில் ஆலோசனைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. கடன் சார்ந்த ஏதாவது செயல்களில் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இயந்திர பணிகளில் இருப்பவர்களுக்கு ஒரு மேன்மையான ஒரு சூழல் எல்லாமே இன்றைய நாள் ஏற்படுமுங்க. தீர்க்கமான சிந்தனைகள் மூலம் உங்களுக்கு சில பாராட்டுக்கள் எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. சிம்ம ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன், சந்திரன், குரு ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் ஹோரையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்க இயலுங்க. அரசு சார்ந்த எந்த ஒரு விஷயங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூரிய ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. கன்னி ராசி, கன்னி லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் ராகு, சூரியன், செவ்வாய், புதன் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. களத்திரஸ்தானத்தில் சுக்கிரன், சனி பகவானுடைய பயணமும், அதே போல் 10ஆம் பாவத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. விரயஸ்தானத்தில் உங்களுக்கு கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு மிக மிக சிறப்பான ஒரு நாளாக உங்களுக்கு இருக்க போகுதுங்க. அப்ப இன்று உங்களுக்கு துடிப்பான ஒரு நாளாகவும் இருக்கும். இன்று நம்பிக்கையான ஒரு அணுகுமுறை எல்லாத்தையும் மேற்கொள்ளக்கூடிய மிக அற்புதமான ஒரு நாளுங்க. ஒரு சிலருக்கு எதிர்காலம் பற்றிய முக்கிய முடிவுகள் எடுக்க இன்றைய நாள் மிக சிறப்பான உகந்த நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ முக்கிய முடிவுகள் எல்லாத்தையும் நீங்க எடுக்கலாம். இன்றைய நாள் தொழில் ஆரம்பிப்பது, சில விஷயங்களை செய்வது, இதெல்லாம் உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்கு. இன்று வியாபாரம் தொடர்பான பணிகள்ல உங்களுக்கு போட்டிகள் உண்டாகக்கூடும். மறைமுக விஷயங்களை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல சில நடந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. தந்தையாரிடம் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. உறவினர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு சற்று நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடுங்க. அரசு சார்ந்த விஷயங்கள்ல, விவகாரங்கள் எல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வுடன் இருப்பது உங்களுக்கு அதிக நன்மையை தரும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல உங்களுக்கு மேன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உடல் சார்ந்த ஏதாவது விஷயங்கள்ல இருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. நீங்க எதிர்பாராத செலவுகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடும். கொஞ்சம் கவனமும் தேவைப்படுது. உறவினர்கள் வகையில சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கீங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடும். பிள்ளைகள் உங்களுக்கு பொறுப்பாக நடந்து கொள்வது உங்களுக்கு அதிக மகிழ்ச்சியை தருங்க. ஏன்னா பிள்ளைகள் தான் உங்களுக்கு பெரிய சொத்தாக இருக்கும். எவ்வளவுதான் பணம், மகிழ்ச்சி, சந்தோஷம் இருந்தாலும் பிள்ளைகள் ஒழுங்கான முறையில போகும்போது உங்களுக்கு அதிக ஆற்றலும் அதிக சந்தோஷத்தையும் அதுதான் உங்களுக்கு வாரி கொடுக்கும். மற்றவர்களுடன் மன வருத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதால கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் பொறுமையாக கடைபிடிக்க வேண்டியது நல்லது. விநாயகர் வழிபாடுக்கு அதிக நலத்தை சேர்த்தக்கூடிய வகையில இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்று பணியிடத்துல உங்களுக்கு வளர்ச்சிகள் சுமூகமாக இருக்குங்க. பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதே போல உங்களுடைய பணிகளுக்கு மனதளவுல உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய விதத்துல இன்றைய நாள் இருக்கு. அப்போ வேலை தொழில் வகையில இன்றைய நாள் மிக சிறப்பான பலன்களை எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் நல்லுறவை எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய, பகிர்ந்து கொள்ளக்கூடிய மிக அற்புதமான ஒரு நாளுங்க. உறவுல மகிழ்ச்சியும் நல்லிணக்கமும் அன்பு இதெல்லாம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. குடும்பத்துல மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். காதலர்களுக்கு சந்தோஷமான ஒரு செய்திகள்லாம் கிடைக்கப்பெறும். இன்றைய நாள் உங்களுக்கு மிக அற்புதமான பலன்களை வாரி கொடுக்க போகுதுங்க. பிள்ளைகள் வழியில உங்களுக்கு சில மகிழ்ச்சியான தருணங்கள்லாம் ஏற்பட போகுது. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு இன்று உங்களுடைய தேவைகளை எளிதாக நிறைவேற்றுவீங்க. அதிக பணம்லாம் சேமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால கொஞ்சம் கவனமாக இருங்க. இதனால பாதுகாப்புலாம் உணர்வுகள்லாம் உங்களுக்கு அதிகரித்தாலும் ஒரு சில விஷயங்கள சின்ன விஷயங்கள சில ஏமாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால நிதி நிலைமையில கொஞ்சம் கவனமும் தேவைப்படுதுங்க. ஆரோக்கியமான விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா உங்களுடைய காணப்படும் ஆற்றல், மன உறுதி இதன் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியமும் மிகச் சிறப்பாக இருக்குங்க. வெளியிடங்கள்ல உணவு உட்கொள்வதை மட்டும் தவிர்த்துருங்க. மிக சிறப்பான பலன்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும்.
அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா தன வருவாயில் இருந்து வந்த தடைகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு குறைய காண்பீங்க. எதிர்பாராத சில முன்னேற்றமான வாய்ப்புகளும் உங்களுக்கு இன்றைய நாள் கிடைக்க கொடுங்க. அதே போல அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வாக்குறுதிகள் அளிக்கும் பொழுது கொஞ்சம் இன்றைய நாள் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக அமைப்பு எல்லாமே இன்றைய நாள் காணப்படுதுங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புனித ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்குண்டான ஒரு சூழல் எல்லாமே ஏற்படுதுங்க. குழந்தைகளுடைய கல்வி சார்ந்த ஏதாவது சிந்தனைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குதுங்க. கன்னிராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலங்களை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் நீங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்க இயலும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் குரு ஹோரையை பயன்படுத்துங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையை நீங்கள் பயன்படுத்துவது உங்களுக்கு அதிக நன்மைகளை அளிக்கக்கூடியதாக விளங்குவாருங்க. துலாம் ராசி, துலாம் லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் ராகு, சூரியன், செவ்வாய், புதன் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அதே போல் 6ஆம் பாவத்தில் சுக்கிரன், சனி பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. லாபஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு சிறப்பான நாளாக இருக்க போதுங்க. இன்றைய நாள் உங்களுடைய கடின உழைப்புக்குண்டான ஒரு பலன்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக கிடைக்க போகுதுங்க. அப்போ உங்களை நீங்கள் நம்பக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய நேர்மையான முயற்சிகள் மூலம் பார்த்தீங்கன்னா அனைத்துமே வெற்றியாகும். அனைத்து விதத்திலையுமே சாதகமான முடிவுகளும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. பழைய பிரச்சனைகளுக்கு இன்றைய நாள் சில முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகுது. எதிர்பார்த்த சில உதவிகள் எல்லாமே கிடைக்க கொடுங்க. அப்போ புதிய நபர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு ஏற்பட காண்பீங்க. உங்களுக்கு வரவுகளால் சில சேமிப்புகள் அதிகரிக்க கொடுங்க. அப்போ குடும்பத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள் ஒரு சிலருக்கு தீரக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. வருமான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. உத்தியோக பணிகளில் உங்களுக்கு நிச்சயம் பார்த்தீங்கன்னா ஒரு வேகம் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே ஏற்படுது. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிக்கல் நிறைந்த ஒரு நாளாக இருந்தால் கூட எதையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ இன்று புதிய முயற்சிகளை எல்லாத்தையுமே நீங்கள் தவிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எதாக இருந்தாலும் துணிந்து செய்யலாம். எதிர்பார்த்த பணம் எல்லாமே உங்களுக்கு கைக்கு வந்து சேருங்க. சகோதரர்களுக்காக நீங்கள் செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். மற்றவர்களுடன் வீண் விவாதங்களில் ஈடுபட்டால் கூட அது உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வாழ்க்கை துணையுடன் கொஞ்சம் அனுசரித்து செல்வது இன்றைய நாள் நல்லது. உறவினர்கள் மூலம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உற்சாகங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குங்க. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் ஏற்பட்ட இடையூறுகளை நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. வியாபாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழக்கத்தை விட இன்றைய நாள் லாபங்களும் வருமானங்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குது. இன்றைய நாள் மகான் ராகவேந்திரரை வழிபடுவதன் மூலம் மன அமைதிகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமைய போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய தன்னம்பிக்கை, மன தைரியம், உறுதி, ஆற்றல் எல்லாமே அதிகமாக காணப்படுவதால் எந்த ஒரு தடைகளாக இருந்தாலும் எளிமையாக சமாளிப்பீங்க. உங்களுடைய பணியினுடைய நன்மை கருதி நீங்கள் எதையுமே துணிந்து செய்யக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. பணியினுடைய தீவிரத்தை நீங்கள் முழுமைப்படுத்தி உங்களுடைய வெற்றி காணக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அதே போல் உங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய நன்மதிப்பை பெறக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திறமைகளும் இன்றைய நாள் வெளிப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. தொழில் வளர்ச்சி உங்களுக்கு வருமானமும் பார்த்தீங்கன்னா இரட்டிப்பாகக்கூடிய அளவுக்கு உங்களுடைய தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்க போகுதுங்க. தொழிலில் நீங்கள் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதற்குண்டான முதலீடுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். ரிட்டர்ன்ஸ்லாம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலுமே ஒரு சாதகமான முடிவுகள் தென்படுதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா ஒரு அன்பு அரவணைப்பு அது பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. இதுவரை இருந்து வந்த சில சிக்கல்கள், பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருப்பதால் இன்றைய நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ நீங்கள் இருவருமே பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான ஒரு உறவு நிலைகள் இன்றைய நாள் காணப்படும். உரையாடும் போதும் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக உரையாடக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போது இன்றைய நாள் குழந்தைகள் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று முழுவதுமே உங்களுடைய
அவர்களுடைய ஆற்றல் எல்லாமே பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கும் அது தென்படுங்க. அவர்களும் பார்த்தீங்கன்னா மிக சந்தோஷமாக கல்வியில் முன்னேறக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கு. அப்போ எந்த இடத்துலையுமே அவர்களுடைய சோடை போகாத ஒரு சூழ்நிலைகள் தான் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருப்பதால் எந்த இடத்துலையுமே சோடை போக மாட்டாங்க. ஆசிரியர்கள் மத்தியில் நன்மதிப்பு பெறக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிகச்சிறப்பாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு அமோகமாக இருக்க போகுதுங்க. எந்த ஒரு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவுக்கு உண்டான பிரச்சனைகளே இருக்காது. இன்றைய நாள் உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாமுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று சூடு சம்பந்தமான பிரச்சனைகள் மற்றும் தோல் பிரச்சனைகள் ஏற்படலாம். அதில் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது நல்லதுங்க. சரிவிகித உணவுகளை எல்லாம் மேற்கொள்ளுங்க. அதே போல் வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை தவிர்த்துருங்க. எண்ணெய் வகை கார வகை உணவுகளை எல்லாம் தவிர்த்தீங்கன்னா அந்த தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு மறைய காண்பீங்க. அதனால வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை தவிர்த்துருங்க. ஆரோக்கியத்திற்கு மிக நல்லது. அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுடைய ஆரோக்கியம் தொடர்பான எண்ணல்கள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. மனதில் நினைத்த காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் இன்றைய நாள் உங்களிடம் காணப்படுங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சுபகாரிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடுங்க. வெளியூர் பயணம் குறித்த சிந்தனைகளும் உங்களுக்கு இன்றைய நாள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் எதிர்பாராத பயணங்களால் உங்களுக்கு வாய்ப்புகள் எல்லாமே உண்டாகக்கூடும். உங்களுடன் பணிபுரிவோர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் சற்று உங்களுக்கு அதிக நன்மைகளும் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. துலாம் ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு முடியுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சந்திர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. விருச்சக ராசி, விருச்சக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் ராகு, சூரியன், செவ்வாய், புதன் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரன், சனி பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 10ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று விருச்சிகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மிக சிறந்த நாளாக இருக்க போதுங்க. அப்போ உங்களுக்கு முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்க போது உங்களிடம் காணப்படும் ஆற்றல் மற்றும் உற்சாகம் எல்லாம் காரணமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒரு சுய முன்னேற்ற பாதையில் நீங்கள் அதிகப்படியாக செல்லக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்று அனைத்து விதத்திலுமே உங்களுக்கு மிக சிறந்த நாளாக இருக்க போகுது. உங்களுடைய உறவுகளோட வழியில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான ஒரு சூழல்லாம் ஏற்பட காண்பீங்க. கனிவான பேச்சுக்களால் நீங்கள் எல்லா விதத்திலுமே காரியத்தை சாதிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்க போது. உங்களுடைய வழக்குகளில் சிலருக்கு பார்த்தீங்கன்னா திடீர் திருப்பங்கள் எல்லாம் ஏற்பட காண்பீங்க. வியாபாரத்தில் புதிய மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி நீங்கள் அதில் சிறப்பான வெற்றியும் காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ சவாலான பணிகளை கூட சாதாரணமாக நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் இன்றைய நாள் எதையுமே சாதிப்பீங்க. எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளையும் இன்றைய நாள் எடுப்பீங்க. மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு. எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாமே இன்றைய நாள் நீங்க கூடுங்க. முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு இன்றைய நாள் மிக சிறந்த நாளாக இருக்குங்க. அப்போ செலவுகள் அதிகரிக்கக்கூடும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான ஒரு செலவாகவே இருக்குங்க. இன்றைய நாள் உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு. அரசாங்க வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அனுகூலமாக முடியும்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்கு. உங்களுடைய சகோதரர்களால் சில பிரச்சனைகள் எல்லாமே ஏற்பட காண்பீங்க. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்று கூடுதலாக காணப்படுங்க. துர்க்கையை வழிபடுவதன் மூலம் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தையுமே நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகளில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. இதனால் உங்களுக்கு உற்சாகம் எல்லாம் அளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மனதில் புத்துணர்ச்சி ஏற்படும். பணிகளில் உங்களுடைய கூடுதல் திறமைகள் எல்லாத்தையும் மேம்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்களுடைய பணிகளில் வெற்றி காணக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. வியாபாரத்தில் விற்பனையில் லாபமும் உங்களுக்கு மிக சிறந்த அளவில் உங்களுக்கு லாபத்தை இரட்டிப்பாக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குது. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா அமைதியான ஒரு
ஒரு கட்டுப்பாடான ஒரு அணுகுமுறையெல்லாம் நீங்கள் மேற்கொள்வீங்க. இதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். உங்கள் இருவருக்கும் ஒருமித்த ஒரு எண்ணங்கள் இன்றைய நாள் தோன்றக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாளாக இருக்குங்க. அப்போ இருவருமே ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு இன்றைய நாள் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காதுங்க. குழந்தைகள் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும். அதனால் இன்றைய நாள் அவர்களுக்கும் மிக சிறப்பாக இருக்குது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பணப்புழக்கம் அதிகமாகவே இருக்குன்னே சொல்லலாமுங்க. உங்களுடைய கடின உழைப்புக்கு நிச்சயம் உங்களுக்கு ஊக்கத்தொகை அப்படி இல்லைன்னா ஒரு சலுகை வகையிலேயாவது ஏதாவது ஒரு அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் நிதி நிலைமை உங்களுக்கு மிக அற்புதமாக காணப்படுது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அப்போ உங்களிடம் காணப்படக்கூடிய ஒரு மிகுந்த மன ஆற்றல் காரணமாகவே பார்த்தீங்கன்னா இன்றைய முழுவதுமே உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறம். விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய நண்பர்களால் இன்றைய நாள் காரிய அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கு. அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உறவினர்கள் வகையில் நீங்கள் செலவுகள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. அதனால் கொஞ்சம் உறவினர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையால் இன்றைய நாள் மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. விருச்சக ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்கக்கூடுங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிரஹோரையை பயன்படுத்துவதால் உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குருஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. தனுசு ராசி, தனுசு லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் ராகு, சூரியன், செவ்வாய், புதன் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 4ஆம் பாவத்தில் சுக்கிரன், சனி பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அதே போல் உங்களுக்கு 9ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் சந்திரனுடைய பயணமும் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான சில பேச்சாற்றல் மூலம் பார்த்தீங்கன்னா எதையுமே உங்களுக்கு சாதகமான பலன்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் தென்படுங்க. உங்களுடைய வாழ்க்கையில முன்னேறுவதற்கு உண்டான வழிகளை எல்லாமே இன்றைய நாள் சிறந்த வழியில முயற்சி மேற்கொள்வீங்க. உங்களுடைய தைரியம், ஆற்றல், தன்னம்பிக்கை எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உறவினர்களுடைய வருகையில மகிழ்ச்சிகள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதே போல அனுபவ ரீதியாக பணி சார்ந்த சில முடிவுகளை எல்லாத்தையும் எடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. கடன் சார்ந்த ஏதாவது சில பிரச்சனைகள் அதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருந்தா கூட இன்றைய நாள் உங்களுக்கு தெளிவுகள் உண்டாகக்கூடுங்க. தொழில் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா லாபங்கள் அதிகரிக்கக்கூடும். தனவரவுல இருந்து வந்த ஏற்ற இறக்கங்கள் எல்லாமே இன்றைய நாள் முற்றிலும் நீங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்ப நீண்ட கால முதலீடுகள் குறித்த எண்ணங்கள் உங்களுக்கு மேம்படக்கூடுங்க. உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. சில விஷயங்கள்ல உங்களுக்கு மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்ப எதிலுமே சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. எதிர்பாராத சில செலவுகள் உங்களுக்கு ஏற்பட்டா கூட தேவையான பணம் உங்களிடம் இருப்பதால எதையுமே சமாளிக்கக்கூடிய திறமையும் ஆற்றலும் உங்களிடம் இன்றைய நாள் நிறைய காணப்படுங்க. அப்ப எதிரிகள் வகையில நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் நிதானத்தோடும் பொறுமையுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. உறவினர்களுடன் நீங்க பேசும் பொழுது கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளும் கூடங்க. மற்றவருடன் நீங்கள் வீண் விவாதங்கள்ல ஈடுபட வேண்டாமுங்க. அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய விஷயத்துல கொஞ்சம் தலையிடாமல் இருக்க வேண்டியது நல்லதுங்க. வியாபாரத்துல விற்பனை சற்று சுமாரா தாங்க இருக்கும். இன்றைய நாள் பணியாளர்களை கொஞ்சம் தட்டி கொடுத்து வேலை வாங்கினீங்கன்னா உங்களுடைய வேலை தொழில் விஷயங்கள்ல நல்லபடியாக இன்றைய நாள் முடியக்கூடுங்க. இன்றைய நாள் பங்குதாரர்களால பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் பணி சூழல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுமூகமான ஒரு சூழ்நிலைகள் தாங்க காணப்படும். ஒரு சில விஷயங்கள்ல நற்பெயரை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. நீங்கள் பணியாற்றக்கூடிய விதமும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்றைய நாள் எதிர்பாராத விதையில உங்களுக்கு திறமைகளும் இன்றைய நாள் வெளிப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அந்த வகையில இன்றைய நாள் மனதில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சிகள் ஏற்படக்கூடும். மேலதிகாரிகளுடைய கவனத்தை எல்லாம் நீங்க ஈர்க்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் உங்களுடைய திறமைகளும் வளர்ந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இப்போ தொழில வியாபாரத்துல உங்களுக்கு சில விற்பனை லாபம் இதெல்லாம் சற்று குறைந்து காணப்பட்டா கூட உங்களுடைய திறமைக்கு உண்டான சில வாய்ப்புகள் இன்றைய நாள் ஏற்படுங்க. அதனால இன்றைய நாள் எதையுமே நீங்க பொருட்படுத்த வேண்டாம். உங்களுடைய முயற்சிகளை போடுங்க. இன்றைய நாள் இல்லாட்ட 2-3 நாட்கள் கழித்து கூட உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்பட காண்பீங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு இனிமையான ஒரு அணுகுமுறை உங்களுடைய துணையை பார்த்தீங்கன்னா
மகிழ்விக்கக்கூடிய அளவுக்கு இருக்குங்க. அதனால இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்லுறவை பேணக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மனதளவுல ஒரு புரிந்துணர்வு எல்லாமே ஏற்படக்கூடுங்க. மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. குழந்தைகள் விஷயங்கள்ல கல்வியில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுங்க. அவங்க எந்த இடத்துல போய் அவங்க போட்டி தேர்வுகள் ஏதாவது முயற்சி பண்ணாங்கன்னா நிச்சயம் இன்றைய நாள் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அவர்கள் மாணவர்கள் குழந்தைகள் கல்வி இந்த மாதிரியான விஷயங்கள்ல இன்றைய நாள் எதையுமே நீங்க கவலைப்பட வேண்டாமுங்க. அதே போல அவர்களுடைய ஆற்றலால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அதனால நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு இன்றைய நாள் அதிகமான ஒரு பணம் எல்லாமே உங்களுக்கு காணப்படுங்க. அதே போல இன்றைய நாள் கடன்கள் கொடுத்திருந்தீங்கன்னா அந்த கடன்கள் திருப்பி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அதனால இன்றைய நாள் நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கியம் உங்களுக்கு மிக சிறந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. நேர்மறையான எண்ணங்களும் அதிக ஆற்றலும் தாங்க உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு ஒரு முழு காரணமாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு ஏற்ப ஒரு முன்னேற்றகரமான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு உருவாகக்கூடுங்க. குடும்ப உறுப்பினர்கள் மூலம் ஒரு ஆதரவான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே இன்றைய நாள் காணப்படுதுங்க. போராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் தொழில் தொடர்பான சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கு. இணையம் சார்ந்த ஏதாவது பணிகளில் இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு நாளுங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பொருளாதார பிரச்சனைகள் குறைவதற்குண்டான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே ஏற்படும். உடல் ஆரோக்கியம் மற்றும் தோற்றப்பொழிவு பற்றிய எண்ணங்கள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. தனுசு ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் செவ்வாய் குரு சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் பண்ணலாம். சொத்து சார்ந்த இடங்கள் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையும் பயன்படுத்துங்க. கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் குரு ஹோரைகள் உங்களுக்கு அதிக உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மகர ராசி மகர லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் ராகு சூரியன் செவ்வாய் புதன் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 3ஆம் பாவத்தில் சுக்கிரன் சனி பகவானுடைய பயணமும் 6ஆம் பாவத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அதே போல் அஷ்டமத்தில் கேது பகவானுடைய பயணமும் லாபஸ்தானத்தில் சந்திரனுடைய பயணமும் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. அப்போ பல வாய்ப்புகள் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுங்க. அப்போ நேரத்தை நன்கு பயன்படுத்தி கொண்டாலே போதும் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமானதாக மாற்றக்கூடுங்க. இப்போ இன்றைய நாளில் பலன்கள் உங்களுக்கு மனதளவில் பார்த்திங்கன்னா தைரியத்தையும் திருப்தியையும் அளிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எதையுமே சாதிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் ஒரு உத்வேகமும் உங்களிடம் தென்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுன்னு சொல்லலாமுங்க. பணி நிமித்தமான மகிழ்ச்சியான செய்திகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் இன்றைய நாள் சுபகாரியங்களில் இருந்து வந்த இழுபறிகள் எல்லாமே முற்றிலும் உங்களுக்கு விலகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. இப்போ வியாபாரத்தில் முதலீடுகள் எல்லாமே அதிகரித்து வரக்கூடிய ஒரு நாளுங்க. அதே போல் நெருக்கமானவர்களை பற்றிய ஒரு புரிதல்கள் இன்றைய நாள் உங்களுக்கு நிச்சயம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இருக்குது. அப்போ பயணங்கள் மூலம் ஆதாயங்கள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சில வாய்ப்புகளும் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. அப்போ வர்த்தக பணிகளில் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ எந்த ஒரு தொழில் வேலை இதில் இருந்தால் கூட நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு நாளும் கூடங்க. மனதில் உற்சாகமும் செயல்களில் பார்த்தீங்கன்னா பரபரப்பும் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே பரஸ்பர அந்யோன்யம்லாம் பார்த்தீங்கன்னா அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. அப்போ உங்களுடைய யோசனைகளை வாழ்க்கை துணை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத பணவரவுக்கும் ஆடை ஆபரண சேர்க்கைக்கும் உண்டான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் நிறையாக உண்டுங்க. அதனால் நீண்ட நாளாக நீங்கள் சந்திக்காமல் இருந்த சில நண்பர்களை கூட இன்றைய நாள் சந்தித்து மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படக்கூடுதுங்க. அப்போ அலுவலக பணிகளில் சக ஊழியர்கள் உதவி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் இருக்குது. வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபங்கள் கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அற்புதமாக இருக்க போகுதுங்க.
வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பொறுப்புடனும் சிரத்தையுடனும் பணியாற்றக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குங்க. அப்போ உங்களுடைய முயற்சிகளில் அனைத்திலையுமே நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுங்க. அப்போ கடினமான பணிகளை கூட நீங்கள் எளிதாக மேற்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ எதையுமே நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் திறனும் உங்களுக்கு இன்றைய இடம் தென்படுதுங்க. அதனால் தொழிலில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாபங்கள் ஈட்டக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுங்க. அப்போ உங்களுடைய முயற்சிக்கு அனைத்திலையுமே பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்கள் துணையுடனான இனிமையான வார்த்தைகளை பேசக்கூடிய ஒரு நாளுங்க. அப்போ இது இன்றைய நாள் உங்களுடைய துணையை பார்த்தீங்கன்னா மகிழ்விக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. இருவருக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புரிந்துணர்வு இன்றைய நாள் ஏற்படுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இருக்குது. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்குது. அதனால் உங்களுடைய குழந்தைகளுடைய கல்விக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருந்தால் கூட சிறு சிறு உபாதைகள்லாம் சளி, இருமல் போன்ற உபாதைகள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ அவங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளுங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு மிக சிறப்பாகவும் சீராகவும் இருக்கக்கூடிய ஒரு நாளுங்க. அப்போ பணத்தை நீங்கள் பயனுள்ள வகையில் செலவு செய்யக்கூடிய ஒரு நாளும் கூடங்க. அதனால் நிதி நிலைமையே இன்றைய நாள் உங்களுக்கு மிக அற்புதமாக இருப்பதால் எதையுமே உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் தைரியமும் உங்களிடம் இன்றைய நாள் இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களிடம் ஆரோக்கியம் மிக சிறந்த ஆரோக்கியம் காணப்படுதுங்க. அப்போ உங்களுடைய ஆற்றல்கள் மிக நிறைந்து இருக்குங்க. உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் ஆரோக்கியத்திலும் இன்றைய நாள் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் தொந்தரவும் வராதுங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் தாய்மாமன் வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் நண்பர்களால் சில ஆதாயங்கள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் காணப்படுது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டிய நாளாக இருக்குங்க. வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை தவிர்ப்பது இன்றைய நாள் நல்லது. கார வகை உணவுகளையும் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. மகர ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பணம் சார்ந்த விஷயங்களுக்கு, நீங்கள் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. கும்பராசி, கும்ப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு லக்கணத்தில் ராகு, சூரியன், செவ்வாய், புதன் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 2ஆம் பாவத்தில் சுக்கிரன், சனி பகவானுடைய பயணமும், அதே போல் பஞ்சமஸ்தானத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. களத்திரஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணமும் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடின உழைப்பிற்கான பலன்களை எல்லாமே இன்றைய நாள் உங்களால் கண்கூட காணக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே ஏற்படுதுங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுடைய முன்னேற்றங்கள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள்னே சொல்லலாமுங்க. அப்போ மனதில் பார்த்தீங்கன்னா புதுவிதமான சிந்தனைகள் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாகவும் இருக்குது. உறவினர்களுடைய ஒத்துழைப்பு இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. தொழில் சார்ந்த ஏதாவது பயணங்கள் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த பயணங்களில் உங்களுக்கு கைகூடி வருங்க. அரசு சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. கல்வி சார்ந்த ஏதாவது செயல்பாடுகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதற்கு உண்டான ஆதாயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்பட காண்பீங்க. மனை சார்ந்த ஏதாவது ஒரு செயல்பாடுகளில் உங்களுக்கு லாபங்கள் உண்டாகக்கூடும் இன்றைய நாள். இப்போ உடல் ஆரோக்கியம் எல்லாமே பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியம் எல்லாமே மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உயர் அதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுது. அப்போ நன்மைகள் சற்று நிறைந்து காணப்படுங்க. மனதில் தைரியம், தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும். அரசாங்க அதிகாரிகளால் பார்த்தீங்கன்னா காரியங்கள் அனுகூலம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அப்போ தாயிடம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே இதுவரைக்கும் கிடைச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்காது. ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. சகோதரர்கள் வகையில் சிறு சிறு சங்கடங்கள் எல்லாமே வந்தால் கூட வீண் செலவுகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே சில வாக்குவாதங்கள் ஏற்பட்டால் கூட விரைவில் உங்களுக்கு அது சரியாக விடக்கூடிய ஒரு அளவுக்கு தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு சுமூகமான ஒரு நாளாகத்தாங்க இருக்கும். அலுவலகத்தில் சக பணியாளர்களுடைய
ஆதரவு எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக இருக்குங்க. உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பக்குவம்லாம் இன்றைய நாள் காணப்படும். வியாபாரத்தில் சக பணியாளர்கள், வியாபாரிகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட இடையூறுகள் எல்லாமே இன்றைய நாள் நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதே போல் வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று நீங்கள் தொழிலில் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாகவும் பணிகளில் திறமையாகவும் செயல்படக்கூடிய பணிபுரியக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போதுங்க. பணியிடத்தில் உங்களுக்கு முன்னேற்றங்கள் நிச்சயம் காணப்படக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இன்றைய நாள் தென்படுது. ஏதாவது புதிய வேலை வாய்ப்புகள் ஏதாவது தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் தொழிலில் உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய வெளிக்கொணரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுது. தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய தகுதிக்கு மீறிய சில செலவினங்கள் எல்லாம் செய்வதை கொஞ்சம் தவிர்க்கவும். தொழிலில் வளர்ச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக காணப்படுதுங்க. உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றங்களும் லாபங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக காணப்படுதுங்க. தொழிலில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வந்தால் கூட அதை சரி செய்யக்கூடிய அதிகாரிகளால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சிகளுக்கும் சந்தோஷத்துக்கும் இன்றைக்கு பஞ்சம் இருக்காதுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுடைய துணையுடன் நல்லுறவை எல்லாம் வளர்த்து கொள்வீங்க. மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு தருணங்கள் எல்லாமே இருக்குங்க. அதே போல் உங்களுடைய அனுசரணையான சில போக்கின் மூலமாக பார்த்தீங்கன்னா எதையுமே நீங்கள் சாதித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் குடும்பத்தில் பக்குவமாக நடந்து கொள்வீங்க. எதையுமே விட்டு கொடுத்து செல்லக்கூடிய பக்குவம் உங்களுக்கிடம் இருவரிடமே இன்றைய நாள் உங்களுக்கு தென்படுதுங்க. குழந்தைகளுடைய கல்வி விஷயங்களில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வந்தால் கூட அதையெல்லாம் தாண்டி அவங்க கல்வியில் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகத்தாங்க இருக்குது. அதனால் குழந்தைகள் விஷயத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அவங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்கும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போதுங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு இன்று நிதி நிலைமையில் சிறப்பான ஒரு முன்னேற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு காணப்படுங்க. கணிசமான தொகையை நீங்கள் எல்லாத்தையும் சம்பாதிச்சா கூட இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக அதை செலவு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் மகிழ்ச்சியான ஒரு சேவிங்ஸும் உங்களுக்கு காணப்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாள்னு தாங்க சொல்லணும். அந்த அளவுக்கு இன்றைய நாள் நிதி நிலைமையில் உங்களுக்கு அற்புதமாக காணப்படுது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாமுங்க. உங்களுடைய திருப்தியான ஒரு மனநிலை எதையுமே திருப்தின்னு ஏற்பட்டுருச்சுனாலே அதில் சந்தோஷம் உண்டாகுங்க. அப்போ எனக்கு போதும் அப்படின்ற ஒரு மனப்பக்குவமும் உங்களிடம் இருப்பதால் இன்றைய நாள் ஆரோக்கியம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் அற்புதமாக உங்களுக்கு வேலை செய்ய போகுதுங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா தனவரவுகள் மூலம் உங்களுடைய சேமிப்புகள் எல்லாமே அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இணைய சார்ந்த ஏதாவது பணிகளில் உங்களுக்கு முன்னேற்றங்களும் ஏற்படக்கூடுங்க. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்கள் மீது சிறு சிறு வதந்திகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. மனதிற்கு பிடித்த உணவுகளை இன்று உண்டு மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய நாள் காணப்படுது. அதே போல் மகிழ்ச்சியான நினைவுகள் மூலம் உங்களுக்கு மன அமைதி இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. கும்ப ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும். பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த ஒரு முயற்சிகளுக்கும் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்குனாலும் பார்த்தீங்கன்னா செவ்வாய், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குங்க. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மீன ராசி, மீன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சுக்கிரன் சனி பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 6ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் ராகு, சூரியன், செவ்வாய், புதன் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மனதளவில் ஒரு திருப்தியான ஒரு சூழ்நிலைகள் காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போதுங்க. அப்போது இன்றைய நாள் உங்களுடைய நலனை மேம்படுத்தக்கூடிய பயனுள்ள சில முடிவுகளை எல்லாம் நீங்கள் எடுக்கலாமுங்க. எதையுமே தைரியத்தோடு தன்னம்பிக்கையுடன் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. உறவினர்கள் வழிகையில் பார்த்தீங்கன்னா சுகமான செய்திகள் எல்லாமே இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு அமையக்கூடுதுங்க. அப்போ கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமைகள் ஏற்பட காண்பீங்க. வியாபார நிமித்தமாக சில நுட்பங்களை எல்லாம் புரிந்து கொண்டு வியாபாரத்துடைய யுக்திகளை நீங்கள் கையாளக்கூடிய திறமை இன்றைய
இன்றைய நாள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குது. பூர்வீக சொத்துக்களால் உங்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமையுதுங்க. மனதில் உங்களுக்கு ஆராய்ச்சி சார்ந்த ஏதாவது சிந்தனைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு இன்றைய நாள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. அதே போல் புதுவிதமான ஆசைகளும் இலக்குகளும் உங்களுக்கு பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. உற்சாகமான ஒரு நாளாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா அந்யோன்யம் அன்பு இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. வாழ்க்கை துணையினுடைய தேவைகளை எல்லாம் இன்றைக்கி பூர்த்தி செய்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. காரியங்களில் அனுகூலம் உண்டாக காண்பீங்க. அரசாங்கத்தில் விஷயங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அலுவலகத்தில் வழக்கமான ஒரு நிலையை சூழ்நிலைகளே உங்களுக்கு காணப்பட்டால் கூட சக ஊழியர்களுடைய பார்த்தீங்கன்னா அரவணைப்பு இணக்கமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இதெல்லாமே ஏற்படுதுங்க. வியாபாரத்தில் நல்ல விற்பனையில் லாபமும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு யோகமும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் ஏற்படுதுங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுடைய மேலதிகாரிகளுடைய நன்மதிப்பை எல்லாம் பெறுவீங்க. உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ தொழில் வளர்ச்சி மிக அபரிவிதமான ஒரு வளர்ச்சியாக இருக்கும். வியாபாரத்தில் நல்ல ஒரு நீங்கள் போட்ட முதலை விட 4 மடங்கு அதிகமாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே ஏற்படுதுங்க. காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று குடும்பத்தில் உங்களுக்கு அன்பு அரவணைப்பு இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நல்லிணக்கம் அதிகமாக காணப்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாமுங்க. அப்போ நெருங்கிய சொந்தங்களுடன் வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே இன்றைய நாள் ஏற்படுதுங்க. கணவன் மனைவிக்கு இடையே பார்த்தீங்கன்னா அன்பு அரவணைப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ உங்களை இருவரும் பார்த்தீங்கன்னா ஒருவரை புரிந்து கொண்டு வாழ்க்கையை நல்ல எளிமையாக வாழக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. அதன்படி இன்றைய நாள் மிக சிறப்பாக ஒன்றைய நாள் உங்களுக்கு அமைய போகுதுன்னே சொல்லலாமுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு குடும்பத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. அதே போல் குழந்தைகள் விஷயங்களில் உங்களுக்கு அவர்களுடைய கல்வி முன்னேற்றம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. போட்டித் தேர்வுகளில் ஏதாவது முயற்சி பண்ணாங்கன்னா நிச்சயம் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் அவங்களுடைய கல்வி படிப்புக்காக சில செலவுகள் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் ஒன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு கையில் இருக்க பணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனதளவில் திருப்திகரமாக உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அப்போ சேமிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுமா அப்படின்னா அதற்குண்டான வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய போகுதுங்க. அதனால் நிதி நிலைமையும் இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்க போகுதுங்க. நீங்கள் மனதளவில் பார்த்தீங்கன்னா திடமாகவும் ஸ்திரமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பதனால இன்றைய நாள் ஆரோக்கியத்திலையும் உங்களுக்கு எந்த ஒரு குறைபாடும் இருக்காதுங்க. அப்போ ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருந்தாலே மேலே அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு அற்புதமாக நடைபெறுங்க. தைரியத்தோடும் தன்னம்பிக்கையுடனும் இன்றைய நாள் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் இளநீல நிறம். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் மனதில் புதிய புதிய இலக்குகளை எல்லாம் நிர்ணயம் செய்து அதற்குண்டான இலக்குகளை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் சமூகம் சார்ந்த சிந்தனைகளால் சில மனதில் மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகக்கூடுங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்பட வேண்டிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. மீன ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் செவ்வாய் குரு சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த சொத்து சார்ந்த இனங்கள் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் புதன் குரு ஹோரைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மேலும் இன்றைய தினம் அனைத்து அன்பர்களுக்கும் நல்ல காலமாகவும் இனிய காலமாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.